இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன மருமகள் சீரியலோட மே 5 மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவளை கூட்டிகிட்டு தமிழை கூட்டிகிட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிட்டு வந்ததெல்லாம் ஓகே. இப்போ அவளுக்கு சீட்டே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. இதுதான் ஷாக்கிங்கான நியூஸு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே படிக்க வைக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உனக்கு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால் இந்த காலேஜ் போகிற ஐடியாலாம் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை இப்படி சொல்லிட்டாங்க வீட்டில் அப்படின்றக்க. ஆனால் சேது தான் சப்போர்ட் பண்ணி, நீ இப்போ படிக்கணும்னு நினைக்கிறியா படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டுருக்க. ஸோ போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, சீட்டு கிடச்சிருது மதுரையிலேயே அப்படின்ட்டுருக்க. அந்த இடத்துல தொடரும் போட்டு நீங்கள் முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ரை எப்படியாவது துப்பு தொலைச்சி எப்படியாவது இதை கண்டுபிடிச்ச சொல்லி வீட்டுக்குள்ளே பூந்தரலாம் அப்படின்னு நினச்ச தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பல்பு தான் கிடச்சிது கருப்பு மூலியமாக. அவன் பார்த்துட்டு, ஓ ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான் அப்படின்ட்டுருக்க. அவங்க வேகமாக ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. கார் வேகத்துக்கு போக முடியாதுனால ரைட்டில் ஒரு லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி விட்டு, ரைட்டில் விட்டு லெஃப்ட்டில் விட்டுன்ட்டு வண்டியை மாற்றி மாற்றி ஓட்டி அவன் ஒரு இடத்துல போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அதே ரூட்டில் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் வண்டி திரும்ப போகுது அப்படின்ட்டு வீட்டுக்கே திரும்பி போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்களுக்கு பல்ப் ஆச்சு அப்படின்றக்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் அப்படிலாம் தான் இருந்தது. ஸோ மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவளுக்கு சீட்டெல்லாம் கிடச்சிச்சு ஓகே. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதான் வயிற்றுல குழந்தையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே சித்ராவும் அவங்க அம்மா ஈஸ்வரியும். ஸோ அவங்க தான் பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி போஸ் ஹனி ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு குவாரி கான்ட்ராக்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தமிழ்கிட்ட கேட்க, தமிழும் சேதுகிட்ட பேசலான்னு போகிறான். ஆனால் சேதுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மலர்கிட்ட பேச, மலர் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல. ஸோ அவங்க திருந்திட்டாங்க அப்படின்ட்டு, அதாவது போஸ் திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் திருந்தலை அப்படிங்கிறது மலருக்கு தெரியுது. ஸோ இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறா. யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்காக பண்ணுறா அப்படின்ட்டுருக்கா. அதில் தான் பிரச்சனையே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.